அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு நீச்சம் பெறும் சுக்கிரனால் உங்களுடைய வாழ்வில் இவை நிச்சயம் நடந்தே தீரும். அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கு, சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய ஆட்சி வீடான சிம்ம ராசியிலிருந்து புதனின் ஆட்சி வீடான கன்னிராசிக்கு பயிற்சியாகி அங்கு நீச்சம் பெறுகிறாரு. அங்கு ஏற்கனவே கொண்டிருக்கும் கேதுவோடு இணைகிறாரு. இந்த இணைவின் காரணமாக மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதே போல சிம்மத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கன்னியில் சுக்கிரன் நீச்சம் பெற்றும் கேதுவும் சஞ்சரிக்கிறாங்க. அதே போல இத்தருணங்கள்ல கும்பராசியில் சனி வக்ரம் பெற்றும் இனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சுக்கிர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் சுகபோகம் தரக்கூடியவர். பெரும்பாலும் எல்லோரும் ஆசைப்படுவது வளமான வாழ்க்கை, சுகபோகங்கள், ஆரோக்கியமான நீண்ட ஆயுள். இதை பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றிற்கும் சிகரமாக இருந்து வாரி வழங்கக்கூடிய தன்மை சுக்கிரனுக்கு உண்டுங்க. சுக்கிரன் சுகபோகங்களுடைய அதிபதி, திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர், இன்பங்களின் ஊற்றாக இருக்கக்கூடியவர், இயல், இசை, நாடகம் உள்ளிட்ட ஆயக்கலைகள் 64ற்கும் அதிபதி. தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் சுக்கிரனுடைய அனுகிரகத்தால் தான் நடக்கக்கூடியது. எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கிர பகவான் சுகபோகம் அருளக்கூடியவர் என்று போற்றப்படுகிறார். ஒருவருக்கு பொன் பொருள், அழகமைந்த மனைவி, சுகமான வாழ்க்கை, உயர் பதவி, கலை, வாகன யோகம் போன்றவைகளை சிறப்புடன் வாழும் யோகத்தை தருவதும் சுக்கிரன் தாங்க. அது மட்டுமில்லாமல் சுக்கிரன் அசுரர்களுடைய குரு ஆவார். இவர் ஈகலோக ஆசையை அளிப்பவர். சுக்கிரன் விடிவெள்ளி பிரகாசமாக தெரியும். இளமையாக இருப்பவர்கள் ஜொலிப்பார்கள். ஆக இளமையையும் ரசனையையும் கொடுக்கக்கூடியவர் சுக்கிர பகவான். அதே போல் ஆடல் பாடல் முதலான நளின கலைகளுக்கு நாயகன். மனைவியை கொடுத்து மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்க்கையை துவங்கி வைத்து பரிபாலனம் செய்யக்கூடியவரும் இவர் தாங்க. இப்படிப்பட்ட சுக்கிரனுடைய தொழில் என்ன என்று பார்க்கும்போது வேஷக்காரர்கள், நடிகர்கள், கலைத்துறைக்காரர்கள், ஒப்பனை பொருட்கள், அலங்கார வஸ்துக்கள், ஆடம்பர வஸ்துக்கள் ஆகியவற்றுக்கு சுக்கிரன் பொறுப்பாகிறாருங்க. அதே போல் சுக்கிரன் என்றால் வெள்ளை என்ற பொருள். வெண்மை பொருட்கள் அனைத்திற்கும் காரகன். சுக்லாபட்சம் வைரம் மிக பிரகாசமாக ஜொலிப்பது போல் எல்லாம் சுக்கிரன் தாங்க. இளம் பெண்ணை குறிப்பது சுக்கிரன். விடியற் காலை பொழுதை குறிப்பவரும் இவர் தாங்க. வான்மண்டலத்தில் விடியல் காலை பொழுதில் சுக்கிரன் தெரிகிறாரு. அதிகாலையில் மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துபவரும் இவர் தாங்க. காமத்திற்கு காரகன் சுக்கிரன். அதே போல் சுக்கிரன் இல்லவர வாழ்க்கைக்கு உரியவர். சுக்கிரன் மனைவி யோகம் தருபவர். ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகின்றவர். உலக வாழ்க்கையில் இன்பமும் சௌபாகியங்களையும் சுகபோக சௌகரியங்களையும் தருபவர் சுக்கிரன்க. வாகன வசதிகளை அளிப்பவரும் இவர் தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் வலுப்பெற்று இருந்தால், அதாவது ஆட்சி அல்லது உச்சம் பெற்று இருக்கும்போது கலாரசனை என்கின்ற அற்புத உணர்வு அளிப்பவர். அழகு, அழகின் படைப்பான ஆரணங்கு, அந்த ஆரணங்கத்தின் மீது காதல் கொண்டு சுகமடையும் தகுதி, சிற்றின்பம், திருமணம் முதலான ஆணுக்கு அளிப்பவர். அதே போல் பெண்மணிகளுக்கு நளினத்தன்மையும் அழகான தோற்றம், கவர்ச்சி, வீரிய சக்தி, அறிவாற்றல், மனதுக்கு இசைந்த கணவனை அடையும் தகுதியையும் சுகபோகங்களில் திளைத்து மகிழும் ஆற்றலையும் வழங்குவாறு. மாட மாளிகையில் வாழ்க்கை நடத்தும் பாக்கியத்தை இருபாலருக்கும் அளிப்பவர். தனம், குடும்பம், திருமண விஷயங்கள்ல இவரது அருள் தேவைப்படுகிறது. சுக்கிரன் குலத்திரக்காரகன், அதாவது வாழ்க்கை துணையை அமைத்து கொடுப்பவர் சுக்கிரன்க. இப்படிப்பட்ட சுக்கிரன் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது மிக மிக அவசியங்க. அதே நேரத்தில் நீச்சமாக 6, 8, 12 போன்ற கிரக சேர்க்கை பெற்று பலம் குறைந்து இருந்தால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் சுகங்களை தரக்கூடியவர். சுக்கிரன் என்றால் இன்பம் என்று பொருள் கொள்ளலாங்க. அன்பு, பாசம், காதல் ஆகிய 3 இன்பங்களை அளிக்கக்கூடியவர். இன்பம் என்கின்ற ஆனந்தத்தை அடைவதற்குரிய மனநிலையை உருவாக்குகிறவர் சுக்கிரன். இவர் கலை உணர்வால் இன்பம் உண்டாக்குவார். அழகு ஆராதனையால் இன்பம் ஏற்படுத்துவாருங்க. அதே போல் கலைநயம் உள்ள பொருட்சேர்க்கையால் இன்பம் தருவார். அழகு வனிதையால் ஆடவருக்கு சுகம், வாசனை திரவியங்களால் உற்சாகம் ஊட்டுவார். இசையால் இசையுணர்வால் இன்பம் தருவார்.
கற்பனை வளத்தால் மாபெரும் இன்பம் தரக்கூடியவர் சுக்கிரன் பகவான். அப்படிப்பட்ட சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. அதாவது இந்த 9ஆம் என்பது சுபகிரக பார்வை மற்றும் சேர்க்கையுடன் இருந்து தந்தைக்கு நீண்ட ஆயுள், செல்வ செல்வாக்கு, வசதி வாய்ப்பு, பூர்வீகத்தால் அனுகூலம், மனைவி மூலம் சொத்துக்கள் சேரும் யோகம் உண்டுங்க. சந்தோஷமான குடும்ப வாழ்வு, பொது காரியங்களில் ஈடுபட்டு சமுதாயத்தில் நற்பயன் உண்டாகுங்க. பாவிகள் சேர்க்கை பெற்றால் வெளியூர் வெளிநாடு யோகம் உண்டாகுங்க. அதே போல் பெண் சேர்க்கை, பாவிகளுடைய சேர்க்கை பெற்றால் வெளியூர் வெளிநாடு யோகம், பெண் சேர்க்கை உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம கன்னி ராசியில் சுக்கிரன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல உங்களுடைய ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லது கிடையாதுங்க. குறிப்பாக பிள்ளைகளுடைய வழியிலும் பிரச்சனைகள் வரலாங்க. பாக பிரிவினை செய்யப்பட்ட சொத்துக்களாலும் பிரச்சனைகள் வரலாங்க. நினைத்த காரியத்தை உடனடியாக செய்ய முடியாது. சகோதர வழியில் செலவுகள் அதிகரிக்குங்க. தொழிலை மாற்றுவது பற்றி சிந்தனை மேலோங்குங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது. சக பணியாளர்களுடைய அனுசரிப்பு குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதால் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக அவசியங்க. அதே போல் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு தருணங்கள்ல புகழ் அதிகரிக்குங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு போட்டிகளுக்கு மத்தியில் முன்னேற்றம் ஏற்படுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகள் அதில் உங்கள் நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பாங்க. கலைஞர்களுக்கு கௌரவம், அந்தஸ்து உயருங்க. மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களுடைய ஆதரவு திருப்தி தரும் விதமா அமைய இருக்குது. பெண்மணிகளுக்கு வரன்கள் வாசல் தேடி வருங்க. வாங்கிய கடன் கொடுத்து மகிழக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைய இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான் பாதிப்பு, அதாவது பலம் குறைந்து இருந்தால் மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது சுக்கிரன் பலம் குறைந்து ஜாதகத்தில் இருந்தால் கட்டி, பிளவை, மர்மஸ்தான நோய்கள், பால்வினை நோய்கள் போன்றவை ஏற்படுங்க. கண் நோய், கண் பார்வை கோளாறு போன்றவை உண்டாகுங்க. அதே போல் லக்னத்துக்கு அதிபதியாக இருப்பதால் விந்து குறைபாடு, விந்தணு குறைபாடு ஏற்படும். ஆகையால் குழந்தை பாக்கியம், குழந்தை பாக்கிய தடை குறைபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. சுக்கிரனுக்குரிய பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சுக்கிரன் பலம் பெற்றோ குறைந்தோ இருந்தாலும் சுக்கிரனுக்குரிய பரிகாரம் செய்வதன் மூலம் யோகங்கள் விருத்தி அடையுங்க. வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அம்பாள் கோவில்களில் நெய் விளக்கேற்றி வழிபடலாம். பௌர்ணமி அன்று அம்பாளுக்கு மொச்சை சுண்டல் நிவேதனம் செய்து பக்தர்களுக்கு பிரசாதமாக தரலாங்க. ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரை தரிசிக்கலாம். கும்பகோணம் அருகே தஞ்சனூர் சுக்கிர தலத்தில் தனது தேவியருடன் அருள் பாலிக்கிறார் சுக்கிர பகவான். இவரை வழிபட்டால் எல்லா வகை திருமண தடைகளும் நீங்கும். கருத்து வேறுபாட்டால் பிரிந்த தம்பதியினர் இங்கு மனமுறக பிரார்த்தித்தால் ஒன்று சேர்வார்கள். கணவன் மனைவியிடையே ஏற்பட்ட பிணக்குகளை தீர்த்து வைத்து அவர்களிடையே அந்யோன்யத்தை ஏற்படுத்தக்கூடிய கஞ்சனூர், சென்னை மயிலாப்பூர் தெற்கு வாட வீதியில் உள்ள வெள்ளிச்சரம் கோவில் சுக்கிரனுக்குரிய தலம் ஆகுங்க. இங்கு சென்று சுக்கிர பகவானை வழிபடுவதாலும் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.